நாளை கிராம சபை கூட்டத்தை நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த கிராம சபை கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, விவரங்கள். தொடர்ச்சியாகவே கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட இருப்பதற்காக கிராம சபை கூட்டங்களை நடத்த நாளை தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 1ஆம் தேதி உள்ளாட்சிகள் தினந்தோறும் நடத்தவிருந்த கிராம சபை கூட்டம் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த கிராம சபை கூட்டம் என்பது நாளை நடைபெற இருப்பதாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதே போல பஞ்சாயத்துகளில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை மகளிர் கல்வி கௌரவித்தல், பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்த விவாதங்கள், தூய்மை பாரத இயக்கம் திட்டம் தொடர்பாக விவாதிக்கப்படுவது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் குறித்தாகவும், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மேம்படுத்துவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தான் இந்த காலகட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் கிராம சபை கூட்டங்கள் மூலமாக இது தொடர்பாக முன்னெச்சரிக்கை பணிகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு